பார்க்க போகிற கொஷின் வந்து டிஸ்கஸ் தி ஃபிசிக்கல் சோஷியல் காக்னேட்டிவ் அண்ட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் அடால்சன்ஸ். ஓகே, இது என்ன இது பார்த்தோம்னா என்ன சப்ஜெக்ட் வந்து சைல்ட்ஹுட் அந்த க்ரோயிங் அப் லெசன் தான். ஸோ நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சஸில் டெஃபினேஷன் ஆஃப் அடால்சன்ஸ், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் அடால்சன்ஸ்ன்னு பார்க்கும்போது அடால்சன்ஸ்னால் என்ன? ஸோ அடால்சன்ஸ் இஸ் அ transition period from childhood to adulthood, and it begins around ages 13 and ends 18. ஸோ அடால்சன்ஸ்ன்னு சொல்லும் போது சைல்ட்ஹுட்லேருந்து அடால்ட்ஹுட் இருக்கிற பசங்களை தான் வந்து அடால்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுலேருந்து இது இருக்கும் ஸ்டார்ட் வந்து 13 to 18 வரைக்கும் இருக்க பசங்களை தான் வந்து அடால்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ it begins with the appearance of a secondary sex characteristics and ends when somatic growth is completed and the individual is psychologically matured. ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அந்த பசங்களுக்கு எப்படி வந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் பசங்களுக்கு எப்படி வந்து ஃபிசிக்கலாக அந்த பசங்க வந்து எப்படி ஃபிசிக்கலாக டெவலப் ஆகிருப்பாங்கன்றதான் இதை சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அந்த அடால்சன்ஸோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ரேப்பிட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் சீன் ஃபார் போத் த கேர்ள்ஸ் அண்ட் த பாய்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த ஏஜில் இருக்க பசங்க இந்த 13 to 18 ஏஜில் இருக்க பசங்களை பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகுறது எப்படி பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் எப்படி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வருது இந்த ஏஜில் அப்படின்னு பார்த்தோன்னா, பாய்ஸுக்கு வந்து பாய்ஸ் டெவலப் எப்படி அந்த பாய்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆவாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் அந்த 13 to 18 ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஷோல்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரவுண்டாக இருக்கும், ப்ராடாக இருக்கும், நல்லா பெரிய பசங்க மாதிரி ஆவாங்க அவங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டயமீட்டர் ஆஃப் தி பெல்விஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ பிரெஸ்ட். அவங்களுக்கு வந்து அந்த பெல்விஸ்லேயும் அந்த பிரெஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் டெவலப் இருக்கும் அதில். ஸோ பெல்விஸில் வந்து அந்த டயமீட்டர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அவங்க வந்து மெச்சூர் ஆகிற டைம் இல்லையா. ஸோ அந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நடக்கிற டைம் அது. ஸோ அப்போ வந்து அவங்களோட டயமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிரெஸ்ட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த ஏஜில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பாய்ஸுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்சஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒரு சில பசங்களை அவங்க வீட்டில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த ஏஜில். அவங்க வந்து சின்ன பசங்க மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த ஏஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 to 18 வரும்போது அவங்க வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நல்லா பெரிய பசங்க வாய்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸுக்கு என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் தி வேஜினல் செக்ரீஷன். அவங்களுக்கு வந்து அந்த வேஜினல் செக்ரீஷன்லாம் நடக்கும் அந்த டைமில். நெக்ஸ்ட்டு வந்து பாய்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் சைன்ஸ் ஆஃப் ஜெனிடேலியா அண்ட் தென் கேர்ள்ஸுக்கு வந்து செகண்டரி ஹேர் வந்து க்ரோத் ஆகும். செகண்டரி ஹேர் க்ரோத்னா லைக் அண்ட்ராம்ஸில் லைக் தட் அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசியா. ஸோ இந்த பசங்களுக்கு பாய்ஸுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்பெர்ம்ஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் வந்து அந்த அப்போ தான் நடக்கும். 12 to 13 தான் வந்து அந்த பசங்க பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கும் அந்த செகண்டரி ஹேர் க்ரோத் இருக்கும், அவங்களுக்கும் அந்த அண்ட்ராம்ஸ்லாம் வந்து ஹேர் வந்து க்ரோத்தாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இதுதான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த ஃபிசிக்கல் க்ரோத் ஆஃப் அடால்சன்ஸ் த்ரூ ரேப்பிட் இட் இஸ் அன்ஈவன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக நடக்கும் அந்த க்ரோத்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் இன் லேக் ஆஃப் அ பேலன்ஸ் அண்ட் கிளம்சினஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக் தெம் வெரி மச் கன்சர்ன்டு வித் தேர் ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் வந்து ரொம்ப வந்து அவங்க கன்சர்ன் பண்ணிப்பாங்க. ரொம்ப அவங்க ஃபிசிக்கலாக அவங்க அழகாக இருக்காங்களா கீப்பாக அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் பிஃபோர் தி ட்ரெஸ்ஸிங் டேபிள். அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஸ்டேஜில் இருக்க பசங்க வந்து ரொம்ப நேரம் அவங்களோட ரெடி பண்ணுறதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கீப்பான்னு வந்து அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லும் போது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னா இன்டர்னல் டெவலப்மெண்ட்டை தான் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் டெவலப்மெண்ட் இப்போ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இன்டெலெக்சுவல் க்ரோத் ரீச்சஸ் இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் இன் அடாலசன்ஸ், பிகம் மோர் குளோபலி அவேர், அப்ட்ராக்ட் திங்கிங், ரென்டேஷன், ரீகால், டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் vocabulary, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அவங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, கீப் ஆன் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அந்த ஸ்டேஜ் பசங்களாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்விங் இன் அ மோர் சயின்டிஃபிக் அண்ட் க்ரியேட்டிவ் ஃபேஷன். ரொம்ப அவங்க ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க எப்படிலாம் அதாவது சால்வ் பண்ணலான்றதை அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ பவர் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அப்சர்வேஷன் மச் டெவலப்டு. கிரிட்டிக்கலாக அவங்க வந்து ரொம்ப
ரொம்ப அவங்க வந்து கிரிட்டிக்கலாக ரொம்ப நல்லா நிறைய பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப் அ ஃபைன் இமேஜினேஷன். ஸோ ரொம்ப அவங்க வந்து இமேஜின்டாக இருப்பாங்க. ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், போயட்ஸ், ஃபிலோசஃபர், இன்வென்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள என்ன அவங்களுக்குள்ள அந்த இது இருக்குன்றத அவங்க அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டே ட்ரீமிங் வந்து அவங்க வந்து ரொம்ப கனவுலேயே இருப்பாங்க எப்போவுமே. அப்புறம் வந்து சாய்ஸஸ் ரிலேட்டட் ஃப்யூச்சர் எஜுகேஷன் அண்ட் கேரியர் இஸ் பீயிங் தாட் about. ஸோ இதெல்லாம் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது பீரியட் ஆஃப் ஹைட்னிங் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ் லைக்ஸ் அனெக்சிட்டி, ஃபியர், லவ், ஆங்கர். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அடாலசன்ஸ் ஸ்டேஜ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஃபியரும் இருக்கும், லவ் இருக்கும், ஆங்கர் இருக்கும். அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து, ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் நிறைய சுரக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸ்லாம் இருக்கும் ஹார்மோனலில் எல்லாம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஸ்டேஜில், ரொம்ப வந்து லவ்வாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து அவங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க கீப்பான. ஏன்னா வந்து அந்த ஹார்மோனை இன்பேலன்ஸ் ஆனது அது மாதிரி அவங்க எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆவாங்க, ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னல் ஸ்விங்ஸ் அண்ட் எக்ஸிபிட் டெம்பர் டேண்ட்ரம் தான் சொன்னல. எமோஷ்னல் வந்து அவங்களுக்கு அப்பப்போ ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டெம்பராக இருப்பாங்க. ஒரு சில வாட்டி ரொம்ப வந்து கேரிங்காக பேசுவாங்க, ஒரு சில வாட்டி ரொம்ப கோவமாக பேசுவாங்க. அது மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய, ஒரு சில வாட்டி பயப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஷியஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் பர்சனல் ப்ரைட் இஸ் டூ மச் இன்க்ரீஸ்டு. அவங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஷியஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஸ்டேஜில். ஸோ எமோஷ்னல் டெவலப்மெண்ட் வந்து அடல்சன்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஃபேமிலி அண்ட் ஸ்கூல். ஸோ டெவலப் அ சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி அவங்க வரணும், நம்ம யாருன்னு உலகத்துக்கு தெரியணும், ப்ரூவ் பண்ணணுன்றது வந்து அவங்க ரொம்ப கீப்பான வந்து அதுக்காக வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தே நீட் சம் ஐடென்டிஃபிகேஷன் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. அதான் நான் சொன்னல, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படும் அந்த டைமில். அவங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் செக்ஸ். அந்த டைமில் வந்து அதர் செக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் பசங்களுக்கு லவ் அது மாதிரிலாம் நிறைய அதர் செக்ஸ் ஸோ ரிலேட்டடாக நிறைய நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடி சேஞ்சஸ் கேன் அப்செட் செல்ஃப் எஸ்டீம். ஸோ பாடி வந்து சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் அப்செட். ஒரு சிலர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, சரி என்னடா நம்ம குண்டாக இருப்போம், இல்லைனா கருப்பாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்செட் தரும். ஸோ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் தென் ஃபேமிலி. அவங்க வந்து ரொம்ப டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த ஸ்டேஜ் பசங்க. ஸோ ஃபேமிலி கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவங்க ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து they do not need advice from parents. பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாலே அந்த ஸ்டேஜ் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எமோஷனல் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்ஸ் பை ஹிஸ் க்ரோத் இன்ட்ரெஸ்ட் அவுட் சைட் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களுடைய க்ரோத் எப்படி இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து சோஷியலாக அவங்க வந்து எப்படி இருக்காங்க, வெளியில் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்றதான் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க வெளியே எப்படி நடந்துக்கிறாங்கன்றதான் வந்து சோஷியல் டெவலப், எப்படி வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கில்ஸ்லான்றது நம்ம பார்ப்போம். ஸோ பிகம்ஸ் அ மெம்பர் ஆஃப் தி பியர் குரூப், ஹீ என்ஜாய்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ இப்போ ஒரு பியர் குரூப் அவங்களுக்கு வந்து செட்டாக இருக்கும். இப்போ அந்த டைமில் வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் கூட அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பியர் குரூப் இருக்கும். ஸோ அந்த வந்து அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீ வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் தி கம்பெனி ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் அந்த ப்ரேயர் குரூப்லேயே அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஹி டெவலப்ஸ் ஹெட்ரீரியோ செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட். அதாவது அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்லாம் அந்த டைமில் அதிகமாகும், அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் ஃபீல் தட் தே ஆர் லூசிங் கண்ட்ரோல் ஓவர் டிசிஷன். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம பசங்களை நம்ம விட்டுட்டோமோ, அவங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, ஸோ நம்ம வந்து அந்த பசங்களை நம்ம விட்டுட்டோமோ, நம்ம கைமீறி போயிட்டாங்களோன்றதை அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ வெரி கீன் டு மெயின்டைன் இஸ் ப்ரிஸ்டேஜ் அமாங் ஹிஸ் பியர்ஸ். ஸோ அவங்க பியர்ஸ்குள்ளே அவங்க ஒரு ப்ரிஸ்டேஜ் கெத்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வாண்ட் டு செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸோ தட் ஹீ டஸ் நாட் கம் ஃபார்வர்ட் வித் திஸ் ப்ராப்ளம். ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து வைட் கேப் பிட்வீன் வாட் ஹி திங்ஸ் அண்ட் வாட் ஹிஸ் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் ஆஃப் ஹிம். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப கேப் இருக்கும், பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் ரொம்ப கேப் இருக்கும்ன்றாங்க ரொம்ப. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து ரொம்ப கீப் ஆன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதனால. ஸோ த அடல்சன்ஸ் கிரேவ்ஸ் ஃபார் சோஷியல் ரெகக்னேஷன் அண்ட் ஆண்டோனமி. ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து அவங்க பண்ணுவாங்க, ஏதாச்சும் அவங்க சோஷியலாக அவங்களுக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க வந்து கீப் ஆன் ஏதாச்சும் அதுக்காக அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ, கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்